back from the dead. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அல்லது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம். குறிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணும்போது விக்கிபீடியா மாதிரியான லிங்க்ஸ் வந்து முதல்ல வரும். ஆனால் அந்த விக்கிஹவ் அப்படிங்கிற லிங்க்ஸும் வந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம், பார்க்காமல வந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் விக்கிஹவ் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ விக்கிஹவ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக நமக்கு தேவையான எந்த விதமான கொஸ்டினுக்கு ஆன்சரும் கிடைக்கும். ஆன்சர் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் வைஸாக ஒவ்வொரு படங்களாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சர்ச் பாரில் வந்து நான் ஹவு டு மேக் டீ அப்படிங்கிற ஒரு கொரி மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது மூலமாக நான் டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு இது வந்து நிறைய பதில் வச்சுருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான பதில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுங்கிற ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னெல்லாம் விஷயங்கள் வேணுங்கிறதுக்கு முதல்ல கீழே லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஐஸ் டீலேயே என்னெல்லாம் வகை இருக்குங்கிறத காட்டிட்டு அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவைங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டீலாம் எப்படி செய்யணுங்கிற மாதிரி ஸ்டெப் போட்டு அதுக்கு கூட பிக்சரும் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி என்னெல்லாம் ஸ்டெப்பு இருக்கோ அந்த ஸ்டெப்புக்கு எல்லாமே பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸுக்கு கீழே என்னெல்லாம் ஸ்டெப் இருக்குங்கிறதையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான கொஸ்டினுக்கும் பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பிக்சர் மூலமாக அது வந்து எப்படி செய்யணும், கரெக்டாக செஞ்சுருக்கோமாங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ டீ மேக் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது மேலே கொடுத்துருக்கிற அந்த 3 டாட்டா ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். உதாரணத்துக்கு ரேண்டமாக இருக்கிற போஸ்ட் பார்க்கணுமா, இல்லை கேட்டகரிஸ் பார்க்கணுமா, இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணணுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் கேட்டகரிஸ் சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் எக்கச்சக்கமான கொஸ்டினுக்கு பதிலும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான கொஸ்டினுக்கு வந்து பதிலை வந்து அது மூலமாக எளிதாக கண்டுபிடிச்சிக்கிட முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாக சூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், அதாவது நமக்கு எதை பற்றி கொஸ்டின் இருக்கோ அதை ஜஸ்ட் சர்ச் பாரில் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சர்ச் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான கொஸ்டினுக்கு வந்து பதில் கிடைக்கும். இப்போ நான் விண்டோஸ் 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுற பட்சத்தில் என்னெல்லாம் செய்யணும் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பிக்சர் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு தேவையான கொஸ்டின் வந்து பதிலும் தேடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ எல்லா கொஸ்டினுக்கான பதிலும் இந்த விக்கிஹவ்ல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த போஸ்ட் பார்க்குறேன். நான் இதை வந்து பெறவு வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா டாப்பில் இருக்கிற 3 டாட்டா ப்ரெஸ் பண்ணிவிட்டு புக் மார்க் பண்ணிக்கலாம். இந்த புக் மார்க் பண்ணுற பட்சத்தில் இப்போ மாதிரி இன்டர்நெட் இருக்கும்போது மறுபடியும் அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். அப்படி இல்லை, நான் வந்து ஆஃப்லைன், அதாவது இன்டர்நெட் இல்லாமலே பார்க்கணுன்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற அந்த 3 டாட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் புக் மார்க் அண்ட் சேவ் ஆஃப்லைன் அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆர்டிக்கல் வந்து ஆஃப்லைனில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதன் மூலமாக அந்த போஸ்ட் சேவ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற போஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து புக் மார்க்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புக் மார்க் வந்து அவைலபிள் ஆஃப்லைன் காட்டுது, இன்னொன்று ஆன்லைன் ஒன்லைன் காட்டுது. இந்த அவைலபிள் ஆஃப்லைன் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஆர்டிக்கல் தான். இந்த ஆர்டிக்கலை எப்போ நல்லா இன்டர்நெட் இல்லாமல் இருக்கும்போது கூட ரீட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஆன்லைன் ஒன்லிங்கிற ஆர்டிக்கல் வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும் வந்து பார்க்க முடியும். அதாவது அந்த அட்ரஸ் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிடும். இதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த ஒரு கொஸ்டினுக்கும் பதிலும் தேடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலை சேவ் பண்ணி வச்சுட்டு லேட்டராக பார்க்குறதுக்கான வசதியும் வந்து விக்கிஹவ் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிஹவ் வெப்சைட் வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் மூலமாக மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ரௌசர் மூலமாக கொண்டு எளிதாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கூகுளில் போய்ட்டு விக்கிஹவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து உங்கள் அட்ரஸ் பாரில் போய்ட்டு www.wikihow.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கனாலும் இந்த விக்கிஹவ் வெப்சைட் வந்து லோட் ஆயிரும். இந்த விக்கிஹவ் வெப்சைட்லேயே இன்னொரு கான்ட்ரிபியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுற பட்சத்தில் நிறைய பேர் கேட்டு வச்சிருக்க கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் பதில் அளிக்கலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி தெரிஞ்சு உங்களுக்கு அதுக்கான பதில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு போஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த விக்கிஹவ் வெப்சைட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விக்கிஹவ் வெப்சைட்டோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் இது போல் பல வீடியோக்கு வர இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.